பொறுப்புணர்வு இல்லாமல் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு அல்ல, யூடியூபரை மன்னிக்க மாட்டேன் என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. கௌரி கிஷன் என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்கள்? வணக்கம். அதிகாரிகளின் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் நடிகை கௌரி கிஷன் நடிப்பில் அதர்ஸ் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது. இந்த படத்திற்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் யூடியூபர் ஒருவர் பாடலின் நடிகை சீக்கியர்களே நடிகை இறையுங்க என்று கதாநாயகனிடம் முதலில் பேசியுள்ளார். இந்த கேள்வி தொடர்பாக ஒரு பேட்டியில் நடிகை இது ஒரு குறிப்பிடான கேள்வி என எழுப்பப்பட்டிருந்தது. இதை அந்த சம்பந்தப்பட்ட யூடியூபர் தன்னை குறிப்பிடு என்று அவர் கூறியுள்ளதாகவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த வாக்குவாதம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருந்தது. இதை உருவகை செய்வதற்கு சமம் என்று நடிகை கௌரி கிஷன் பதில் அளித்திருந்தார். கதாநாயகம் என்னை பற்றி எது கேட்டாலும் என்னுடைய எடை தொடர்பாக எழுதப்பட்ட கேள்வி, எனவே அந்த கேள்வி தொடர்பாக நான் விமர்சனம் செய்திருந்தேன் என்று பதில் அளித்திருந்தார். இந்த நிலையில் கௌரி கிஷனின் பதிலுக்கு பல நடிகர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். நடிகர் சங்கம் மற்றும் பல அந்த நடிகர் தரப்பும் ஆதரவு குரல் கொடுத்திருந்தார். தேசிய அளவில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வெடித்திருந்தது. பிறகு அந்த யூடியூபர் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு நான் வருத்தம் தெரிவித்ததாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் அதில் தனது கேள்வி வருத்தம் ஏற்பட்டதால் நடிகை கௌரி கிஷனுக்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் புண்படவும் இருந்ததாக கூறியிருந்தார். இந்த நிலையில் யூடியூபர் மன்னிப்பு கேட்கவில்லை என நடிகர் கௌரி கிஷன் விளக்கம் அளித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் பொறுப்புணர்வு கேட்கப்பட்டது மன்னிப்பல்ல, வருத்தத்தையோ அல்லது வெறும் வெற்று வார்த்தைகளையோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கேள்வியை தவறாக புரிந்து கொண்டார், அது ஒரு வேடிக்கையான கேள்வி என்று மீண்டும் கூறுவதா என்று நடிகர் கௌரி கிஷன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.